எனக்கு விஜயோடு நல்ல பழக்கம் உண்டு. அவரோடு நான் நடித்தேன். அவருக்கு வில்லனாக நடித்தேன். இப்பொழுது அரசியலில் வில்லனாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன என்றால் இஸ் அன் இக்னரண்ட் பாலிடிக்ஸ். அவருக்கு எதுவும் தெரியவில்லை. காலையில் செய்தித்தாள் படிக்கின்ற பழக்கம் கூட அவருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த நாடு எப்படி இருக்கிறது, இதனுடைய வரலாறு என்ன, அரசியல் என்ன, மக்களுடைய தேவைகள் என்ன, ஹேவ்ஸ் எவ்வளவு பேர், ஹேவ் நாட்ஸ் எவ்வளவு பேர், இருப்பவர்கள் இல்லாதவர்கள் பாகுபாடு, யாருக்காக நாம் பேச வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. இந்த நாட்டில் என்னென்ன கொள்கைகள் கடைபிடிக்கப்படுகின்றன, இடஒதுக்கீடு யாருக்கு, இந்த இப்படி பல்வேறு விதமான கொள்கைகள் தமிழ்நாட்டில் ஊடாடி வந்திருப்பதையெல்லாம் அவர் அறிய மாட்டார். அவரு ஒரு கூலிக்கு ஆள் வைத்து ஒருவனை யோசனைக்கு வைத்திருக்கிறார். பிறகு புஷிக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த ஆதவ அர்ஜுனனுக்கு தமிழ்நாட்டில் பரிசு சீட்டை கொண்டு வருவதுதான் நோக்கமே தவிர வேறு நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே மகன் ஒரு இடத்தில், இவர் ஒரு இடத்தில், இப்படியெல்லாம் ரொம்ப சுமாரான ஆட்களை வைத்துக் கொண்டு நடத்துகிறார். தனக்கும் தெரியாது, தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் தெரியாது என்று சொன்னால் அந்த அரசியல் இப்படித்தான் நடக்கும். ஒன்று சான்று சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் மாமச்சீர் கொடுப்பேன், எல்லா பெண்களும் எனக்கு சகோதரிகள், அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு மாமச்சீர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். இதெல்லாம் நான் கேட்கிறேன். எல்லாருக்கும் நான் தான் மாமன், எல்லாருக்கும் நான். இந்த சீமான் கற்றுக் கொடுத்து விட்டு போன பழக்கம். பெரியப்பன், சித்தப்பன், அண்ணன், தம்பி, ஐயா என்று ஒரு உறவு முறை பாராட்டி சொல்லுகின்ற மக்கள் பொதுவானவர்கள். நாம் அவர்களை பெரியவர்கள் என்றும் தாய்மார்கள் என்றும் கருதி பழக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாடே நான் தான் தமிழ்நாடு என்று சொல்லுகிறேன். எனக்கு தெரிய பாரதி சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் அடையாளத்தை வள்ளுவனோடு சாட்டி பேசுகிறான் பாரதி. என்ன தமிழ்நாட்டின் பெருமை என்றால் ஒரு பெருமை இல்லையா தமிழ்நாட்டுக்கு 3000 ஆண்டுகளாக. ஒரே ஒரு பெருமை உண்டா, வள்ளுவனை பெற்றிருந்தார். அப்படி ஒரே ஒரு மனிதனை 3000 ஆண்டுக்குரிய பெருமையாக தமிழ்நாடு கொண்டதாக பாரதி சொல்வதற்கு மாறாக நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நீ என்றால் வள்ளுவனுக்கு அடுத்தது நீதானா? இதெல்லாம் அசிங்கம் பிடித்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஒன்று புரிய வேண்டும், என்ன பேசுகிறோம் என்று புரிய வேண்டும். பேருந்துகளை தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு நான் இலவசமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார். நகரங்களில் பெண்களுக்கு ஸ்டாலின் சொன்னார், ஆண்களுக்கும் தருவேன் என்று எடப்பாடி சொன்னார். இது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு, ஒரு பகுதி மக்களுக்கு இதை செய்வது என்பது கொஞ்சம் சிரமத்திற்கிடையே இயலக்கூடியது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கும்பகோணம் போவதென்றாலும், கன்னியாகுமரி போவதென்றாலும், சூலூர் போவதென்றாலும் ஏறி சும்மா போகலாம் என்று சொன்னால் 10 நாட்களுக்கு தான் பஸ் ஓடும். நீ டியூ கட்ட வேண்டும், கடன் வாங்கியிருக்கிறாய், ஒரு பணமும் உடைய பணம் இல்லை. 48,000 கோடி இது இழப்பில் இருக்கிறது. பேருந்துகள் பூராவும் 19,000 பேருந்துகள் ஓடுகின்றன, அவ்வளவும் கடனில் இருக்கிறது. இந்த கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும், டீசலுக்கு பணம் கொடுக்க வேண்டும், கண்டக்டருக்கு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். இவ்வளவும் கொடுத்து நீ பாதி பேரை இப்பொழுதே ஒரு நாள் ஒன்றுக்கு பேருந்து ஓடினால் 10-15 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். மொத்தம் 48,000 கோடி ஏற்கனவே கடனில் இருக்கிறது. ஆகவே 10 நாளில் டியூ கட்டவில்லை என்று பஸ்ஸை இழுத்து கொண்டு போயிடுவான். பிறகு தாய்மார்கள் எல்லாம் மீண்டும் கட்டை வண்டிக்கு போக வேண்டியதான். இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல்வாதியை, இவ்வளவு ஒன்றும் புரியாத இக்னரண்ட் பாலிட்டிஷியனை நான் என்னுடைய வாழ்நாளில் சந்தித்ததில்லை. இதுதான் விஜயை பற்றியது. வெறும் ஒரு 15-20 வயது நம்முடைய பாருங்கள். மெஸ்ஸி என்ற ஒரு கால்பந்து ஆட்டக்காரர் அர்ஜென்டினாவிலிருந்து வந்தார் கல்கத்தாவுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாள். கல்கத்தா அல்லோவலப்பட்டது, கலவரப்பட்டது, கொலைகள் நடந்தன, கொள்ளைகள் நடந்தன, எல்லாம் நடந்தது. 2 நாள் கல்கத்தாவை மூடி விட்டார்கள். பிறகு இவரை அனுப்பி வைத்தோர். ஏன் இந்த கால்பந்தாட்டக்காரனுக்கு இவ்வளவு ஒரு மோகம் இருக்கிறது என்றால், இவர்களுக்கு நாட்டியம் ஆடுகிறவர்களின் மீது மோகம், சினிமாவின் மீது மோகம், கால்பந்து ஆடுகிறவன் மீது மோகம், கிரிக்கெட் ஆடுகிறவன் மீது மோகம். அதாவது வாழ்க்கையில் பொறுப்பில்லாத இளைஞர்கள் எந்த கவலையும், எல்லா கவலைகளையும் பெற்றோர்களிடம் விட்டுவிட்டு அவருடைய எஞ்சிய நேரத்தை என்ன செய்வது என்று தெரியாமல், புரியாமல் இந்த சினிமா ரசிகர்களாக ஆகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்பொழுது 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் ஓடி போய்விட்டார் நம்முடைய விஜயினுடைய வேட்பாளர். இன்னும் போக போக 10-50 வேட்பாளர்கள் வேலை செய்யாமல் நின்று விடுவார்கள். வாங்கிக் கொண்டு வேலை செய்யாமல் படுத்துக் கொள்வார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள், வெற்றி பெறப் போவதும் இல்லை, இது வருவது மிச்சம், போய் படுத்துக் கொள்வோம் என்று சொல்லி ஓடி விடுவார்கள். ஆக பாதி பேர் தான் நிற்பார்கள். இந்த பாதி பேர் வாங்குகிற வாக்குகள் தான். ஆகவே எம்ஜிஆர் அரசியலோடு சேர்ந்து வளர்ந்தார். திராவிடம் என்ற சொல்லை அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று கிராமத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர் தான். ஆகவே அண்ணாவுக்கு மேல் ஒரு 10 பங்கு கூடுதலாக இந்த திமுக என்கின்ற பெயர் கிராமங்களுக்கு போவதற்கும், அண்ணாவினுடைய பெயரே கிராமங்களுக்கு போவதற்கும் எம்ஜிஆர் காரணமாக இருந்தார். அதுவே எம்ஜிஆர் அரசியலோடு வளர்ந்தார். புரிந்தது அவருடைய ஆட்சி இன்றைக்கும் ஒரு சிறந்த ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அது வேறு இது வேறு, அவரோடு இப்படி கொண்டு தடுமாறுவது என்பது சரியில்லாதது. அந்த நிலையில் விஜயினுடைய அரசியல் தள்ளுபடி அரசியல். சீமானுடைய கொஞ்சம் ஓட்டையும் விஜய் இழுத்து விடுவார். ஆக இவர்கள் வாங்குகிற கொஞ்சம் ஓட்டுகள் ஒன்றும் இல்லாமல் போவதற்கும், இவருடைய அரசியல் இதோடு முடிவதற்கும்
நிலையை ஏற்படுத்துமே தவிர வேறு பயனில்லை. அவரு சொல்றதுதான் அப்படி சொல்றாரு. ஸ்டாலின் அப்படி நினைக்கலையே. எந்த நேரம் பார்த்தாலும் எடப்பாடி தானே கனவுல வர்றாரு அவருக்கு. எடப்பாடி எங்கே நம்மிடமிருந்து ஆட்சியை பிடிந்து விடுவாரோ என்றுதான் ஸ்டாலின் நினைக்கிறாரே தவிர எதிரி, எனக்கு எதிரி ஸ்டாலின் தான் என்று இவர் சொல்லுகிறார். ஸ்டாலின் தனக்கு எதிரி என்று விஜய் கொஞ்சம் சொல்லவில்லை. எடப்பாடி தான் கனவில வந்து மிரட்டுகிறார் நம்முடைய ஸ்டாலினை. ஆகவே இவராக சொல்லிக் கொள்கிறார். இன்னொன்று நன்றாக சொல்லலாம் விஜய். நான் அவரோடு நெருக்கமாக இப்பொழுது பழகுகின்ற நிலையில் இருந்தால் சொல்றேன், எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி என்று சொல்லாதீர்கள், ஸ்டாலின் என்னோடு போட்டி போடுகிறார் என்று சொல்லுங்கள். அது இன்னும் பெருமையாக இருக்கும் என்று நான் ஒரு சொல்லிக் கொடுத்திருப்பேன் பக்கத்தில் உள்ளதுதான். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் பாருங்கள், கடைசியில விஜயகாந்த் என்ன வாக்கு பெற்றாரோ அதே வாக்கை தான் பெறுவார். தமிழ்நாட்டில ஒரு 10-12% வாக்குகள் இந்த இருவருக்கும் போகாமல் போகின்றன. இது ஒரு மனப்பாங்கு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் வாக்காளர்கள். அவர்கள் விஜயகாந்த் தேர்தலில் நின்ற போது, மூன்றாவது அணியாக நின்ற போது அவருக்கு இந்த 12-13% வாக்குகள் போயின. அதோடு விஜயகாந்தனுடைய அரசியல் ஓய்ந்தது. பிறகு உடல்நலமற்று போனால் இந்த கட்சி ஒன்றுமில்லாமல் 0.5%. இப்பொழுது 0.5% தான் 10 இடங்களையும் ராஜ்யசபாவில் கொடுத்திருக்கார்கள். அது எனக்கு தெரியாது என்ன கருத்து என்று. 13% உச்சகட்டத்தை தொற்றார் விஜயகாந்த். அந்த வாக்கு சதவீதத்தை விஜய் தொட முடியும் முயன்றார். அந்த சிறுபான்மையினர் வாக்கு, சொந்த மதத்தினர் வாக்கு, கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுடைய வாக்கு, இப்படி கொஞ்சம் ஒவ்வொரு பகுதியிலிருந்து பிரிந்து வருகிற வாக்குகள், இதை வைத்து கொஞ்சம் பெற முடியும். அது எப்பவும் மூன்றாவது அணி பெற்ற வாக்குகள் தான். அது அந்த 2 அணிகளையும் இப்பொழுதும் பாதித்ததில்லை, இப்பொழுதும் பாதிக்காது.